ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாம் வெல்கம் டு ஆல். ஸோ உங்கள் எல்லாரையும் அப்மாஃப் சார்பாக நான் ரொம்ப ஹாப்பியாக வரவேற்கிறேன். ஸோ நார்மல் ஷாப்பிங்க்கும் அப்மாஃப் ஷாப்பிங்க்கும் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா? ஸோ நார்மல் ஷாப்பிங்கில் இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு மாதத்துக்கு என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி வாங்குறீங்க, மல்லிகை பொருள் வாங்குறீங்க. அதிகபட்சமாக ஒரு 3000 ஆகுமா ஒரு மாதத்துக்கு? ஸோ 3000 நீங்கள் வாங்குறீங்க. இந்த மல்லிகை ஜாமானை நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் ஒரு கடையில் போய்ட்டு வாங்க போகிறீங்க. ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கலாமே ட்ராவலிங் டைம், போக 1 ஹவர் வர 1 ஹவர்னு வச்சுக்கலாம். பெட்ரோலுக்கு ஒரு 300 வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் மந்த்து நான் கிராசரி வாங்குகிறேன், 3000 வாங்குகிறேன். அதுக்கு நான் போயிட்டு வர தூரம் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம். அதுக்காக செலவாகிற பொருள் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 300. ஸோ இதே தான் செகண்ட் மந்த்தும் நான் பண்ண போகிறேன். செகண்ட் மந்த்து அதே கிராசரி பொருட்கள் தான் நான் வாங்குகிறேன் 3000. அதே ட்ராவல் டைம் தான், அதே பெட்ரோல் செலவு 300 நான் போடுறேன். ஸோ இதுக்கும் பெருசாக வித்தியாசமே கிடையாது. ஆனால் அந்த கடையில் நான் 2வது வாட்டி போயிட்டு என்ன பண்ணுறேன், இந்த பொருளை வாங்குகிறேன், கரெக்டுங்களா? ஸோ அடுத்த மாதம் நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அதே கிராசரி பொருள் வாங்குகிறேன். ட்ராவல் டைம் அதே 2 ஹவர்ஸ் ஆகுது. பெட்ரோல் செலவு எனக்கு அதே 300 ஆகுது. இப்போ வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு நான் என்ன பண்ணுறேன், கூட கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ கூட கூட்டிகிட்டு வரும்பொழுது அவர் வீட்டுக்கு தேவையான மல்லிகை பொருளை ஒரு 2000 வாங்குறாரு. ஃபஸ்ட்டு மாதம் நான் போனேன், என் வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்தேன். செகண்ட் மந்த் நான் போனேன், என் வீட்டுக்கு தேவையானதை நான் வாங்கிட்டு வந்தேன். தேர்ட் மந்த் நான் போகும்போது என் ஃப்ரெண்டும் கூட வந்தாங்க. ஸோ அவங்களுமே அவங்க வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமானை ஒரு 2000 வாங்கினாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு ஒரு கஸ்டமரை கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஸோ அடுத்து 4th மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராசரி நான் 3000 வாங்குகிறேன். ட்ராவல் டைம் அதே கிராசரி தான், அதே 2 ஹவர்ஸ் தான். பெட்ரோலு அதே 300 தான். இப்போவும் என் ஃப்ரெண்டு 2000 பொருள் வாங்குறாரு. ஸோ 2 மாதம் என் வீட்டுக்கு தேவையானதை நான் வாங்கினேன், தனியாக போயிட்டு வாங்கிட்டு இருந்தேன். அடுத்தது என் ஃப்ரெண்டு என் கூட வந்து அவர் 2 மாதம் என் கூட அவர் வீட்டுக்கு தேவையானதை வாங்கினார். இங்கே ஏதாச்சும் எனக்கு பெனிஃபிட் இருந்ததா? இதுதான் நம்ம நார்மலாக இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒரு துணி கடைக்கோ, ஒரு மல்லிகை ஜாமான் கடைக்கோ, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கோ நம்ம போகும்பொழுது இப்படி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து மாதம் அந்த பொருளை வாங்கிட்டு தான் இருக்கேன். ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல செலவு பண்ணி ஒரு பொருளை வாங்கிட்டு வரேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை. நான் என்னென்ன இந்த இடத்துல பண்ணுறேன், செலவு பண்ணுறேன், ஓகேவா? செலவு பண்ணுறேன், வருமானம் கிடையாது, வருமானம் எனக்கு இல்லை, சேமிப்பு இல்லை, கரெக்டுங்களா? இந்த இடத்துல வெறும் செலவு மட்டும் பண்ணி பொருளை வாங்கிட்டு வரேன். இது தாங்க நார்மலாக நம்ம பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஷாப்பிங். இப்போ நம்ம அப்படியே அப்மாஃப் ஷாப்பிங் பார்ப்போமா? இதை தான் நான் பண்ண போகிறேன். ஆனால் அப்மாஃபில் பண்ணால் என்ன கிடைக்கும், என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்மாஃப் ஷாப்பிங்கில் அதே மாதிரி 1 மந்த்துக்கு என் வீட்டுக்கு தேவையான கிராசரி வாங்க போகிறேன். நம்ம அப்மாஃபில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2700 கிராசரி கிட்டு வந்துட்டு இருக்குது, பேக்கேஜ் கிட்டு, சரிங்களா? ஸோ என் வீட்டுக்கு தேவையானதை நான் இங்கே பார்க்க போகிறேன். இந்த பேக்கேஜ் வந்துட்டு கம்பெனி சைட்லேருந்து என்னென்ன பொருளெல்லாம் இருக்குமோ அதை போட்டு ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ்க்கு மட்டும் நம்ம கம்பெனியில் கொடுக்குறத நம்ம எடுத்துப்போம். அடுத்தது இங்கேயும் ட்ராவல் டைமு 2 ஹவர்ஸ்னு வச்சுப்போம். இது ஃபஸ்ட் மந்த்து. அடுத்தது பெட்ரோலு 300 வச்சுப்போம். இப்போது 2700 பேக்கேஜுக்குள்ளே நான் வரேன். அதில் 2600 எனக்கு மல்லிகை ஜாமான் வந்துடும். சப்போஸ் வீட்டுக்கே கொரியர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 100 நம்ம கொரியருக்கு எடுத்துருப்போம். அப்போ டோட்டலாக 2700. ஸோ இதிலே முடிஞ்சிருச்சா எனக்கு? நான் வந்துட்டு கடைக்கு போயிட்டு வாங்கினா தான் 300. கொரியரில் வந்துருச்சு அப்படின்னா அந்த 100 எனக்கு என்ன பண்ணுவாங்க, கொரியர் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், டைமை சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் கொரியரில் போட்டால். நான் இப்போ வந்துட்டு கொரியரில் எடுத்துக்கல, நான் நேராக போயிட்டு என்ன பண்ண போகிறேன், கடையில் நம்ம அப்மாஃப்லேயே வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த 100 கொரியர் சார்ஜ் உங்கள் கையிலேயே கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் மந்த் பார்ப்போமா? நெக்ஸ்ட் மந்த்து நான் கிராசரி வாங்குகிறேன். ஆனால் இந்த இடத்துல நான் ஃபஸ்ட் மந்த் வாங்கும்போது 2700 வாங்கினேன். நெக்ஸ்ட் மந்த் வாங்கும்போது லெஸ் தென் எம்ஆர்பியை விட கம்மியான ரேட்டுக்கு வாங்க போகிறேன். இங்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதா? கிடையாது. இங்கேயும் 3000 தான் வாங்கினேன், இங்கேயும் 3000 தான் வாங்கினேன். ஆனால் இந்த இடத்துல 2700 வீட்டுக்கு தேவையான மல்லிகை பொருளை வாங்கினேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது. அது எப்படி 2வது வாட்டி வாங்கும்போது சேவ் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எம்ஆர்பி ரேட்டு 10 இருக்கக்கூடிய ஒரு பொருள் எடுத்துருப்போம். மசாலா பாக்கெட் ஏதாச்சும் ஒன்று எடுத்துப்போம், அது 10 வச்சுக்கலாம்.
அப்மேஃபில் 850க்கு அது கொடுக்குறாங்க. அப்போ நான் எவ்வளோ சேவ் பண்ணுறேன், இந்த இடத்துல 150 சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஐடியும் யூசர் நேமும் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. இந்த ஐடியும் யூசர் நேமும் எனக்கு வருமானம் எடுக்க யூஸ் ஆக போகுது. நான் ஃபஸ்ட்டு வாட்டி என்ன பண்ணேன், செலவு பண்ணேன். அதனால் எனக்கு இந்த இடத்துல ஒரு ஐடியும் பாஸ்வேர்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது மூலயமா நான் இங்கே என்ன பண்ணிட்டேன், சேவிங்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் என் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் வாங்கும்போது சேவ் பண்ணிட்டேன், லெஸ் தென் எம்ஆர்பியை விட. கரெக்டுங்களா? அடுத்த மந்த்து கிராசரி வாங்குகிறேன், லெஸ் தென் எம்ஆர்பி. ஏன்னா இது லைஃப் லாங் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். அடுத்து நீங்கள் எப்போ நம்ம கம்பெனியில் பொருள் வாங்கினாலுமே எம்ஆர்பி ரேட்டை விட கம்மியாக தான் கிடைக்க போகுது. ஸோ நான் நான் ட்ராவல் பண்ணிலாம் போகலை. ஃபஸ்ட்டு வாட்டி கம்பெனி இருக்கான்னு பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணேன், போயிட்டு வந்தேன். அதனால் எனக்கு பெட்ரோல் சார்ஜ் ஆச்சு, 2 hours டைம் ஆச்சு. அடுத்த வாட்டிலேருந்து நமக்கு தான் அப்மேஃபில் ஆப் இருக்குது இல்லையா, ப்ளே ஸ்டோரில். நான் என்ன பண்ணுறேன், டெலிவரி போட்டுறேன். ஸோ நம்ம ஹோமுக்கே டெலிவரி ஆகிடுது. இந்த இடத்துல எனக்கு ட்ராவல் டைம் சேவ் ஆகுது, பெட்ரோல் செலவும் சேவ் ஆகுது. என்னுடைய ஃப்ரெண்டை இந்த டைம் என்ன பண்ணுறேன், ரெஃபரல் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, இங்கே சேவிங் பண்ணலாம், ஐடியும் யூசர் நேமும் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு நான் சொல்கிறேன். இங்கேயும் நம்ம பண்ணோமா, என் கூட என் ஃப்ரெண்டு வந்தாரா, வந்து அவர் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கினாரா, ஆனால் அவரும் சேமிக்கலை, வருமானமும் எடுக்கலை, செலவு மட்டும்தான் பண்ணார். இங்கே என் ஃப்ரெண்டு அவர் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானை வாங்குறாரு, அவருக்கும் ஐடி யூசர் நேமு கிடைக்கிது. ஸோ அடுத்த மந்த்து அடுத்த கிராசரி பொருள் வாங்கும் பொழுது லெஸ் தென் எம்ஆர்பி எனக்கும் கிடைக்கிது, என் ஃப்ரெண்டுக்கும் கிடைக்கிது. அப்போ 2 பேருக்குமே என்னது, பெனிஃபிட். இங்கே இல்லை, நானும் வாங்கினேன், என் ஃப்ரெண்டு வாங்கினார், ஆனால் பெனிஃபிட் கிடையாது. இங்கே அடுத்த வாட்டி வாங்கும்போது லெஸ் தென் எம்ஆர்பியில் எனக்கும் கிடைக்கிது, என் ஃப்ரெண்டுக்கும் கிடைக்கிது. இப்போ என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, நல்லா இருக்கே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம ஏன் நம்ம ஃப்ரெண்டுக்கு சொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுறாரு, அவரு ரெஃபரல் பண்ணுறாரு, அவரும் 2700 ரூபாய்க்கு வராரு. ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சேமிக்கிறாங்க. எப்படி, எம்ஆர்பி ரேட்டை விட கம்மியான ரேட்டுக்கு எனக்கு பொருள் கிடைக்கிது. ஸோ இந்த இடத்துல நான் சேமிக்க செய்கிறேன் 150. கரெக்டுங்களா? அப்போ செலவை என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன், சேமிச்சிட்டும் நான் வந்திருக்கேன். அப்போ நான் இந்த இடத்துல சேமிப்பு இருக்குது. இதை நான் என் ஃப்ரெண்டுக்கு ரெஃபரல் பண்ணுறது மூலயமா எனக்கு வருமானமும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ சேமிப்பும் இருக்குது, வருமானமும் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை தான் அப்மேஃபில் நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ். இதை நீங்கள் டீம் ஒர்க்காக பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வீக்லி 30,000 எடுக்க முடியும். இது எப்படி அப்படின்றத ஜூம் ஆப்பில் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னாலும் நீங்கள் கேட்கலாம், நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ உண்மையாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் டிஃப்ரென்ஸு அவ்வளோ இருக்குங்க. இங்கேயும் நான் அதே தான் பண்ணேன். இன்றைக்கி நான் ஒரு துணி கடைக்கு போகிறேன் அப்படின்னா நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன். அடுத்த நாளும் அந்த துணி கடைக்கு போகும்பொழுது தனியாக போக மாட்டேன், என் ஃபேமிலியிலேருந்தோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸு யாரையும் நான் கூட்டிகிட்டு போவேன். அவங்களும் துணி எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. ஆனால் அங்கே என் ஃப்ரெண்டை நான் ஒரு கஸ்டமராக கூட்டிகிட்டு போய் அந்த கடைக்காரருக்கு லாபம் கொடுத்தனே தவிர எனக்கு எந்த ஒரு இன்கமும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஆனால் இங்கே எனக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நான் கூட்டிகிட்டு போன என் ஃப்ரெண்டுக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம டீம் ஒர்க்காக எடுத்து பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய ஆப்பு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, அப்மேஃப் ஸ்மார்ட் பிரைவேட் லிமிடெட். ஸோ நீங்கள் அதுலேயுமே போய்ட்டு செக் அவுட் பண்ணிக்கலாம். கூகுள்லேயும் நீங்கள் போய்ட்டு நம்மளுடைய அப்மேஃப் ஸ்மார்ட் ப்ரேயரை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லொக்கேஷனோடு வந்துடும், நீங்கள் கடையுமே விசிட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.